பிரபஞ்சம் நம்ம கேட்டதையெல்லாம் கொடுக்கும், நினச்சதெல்லாம் நடத்தி வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே அந்த பிரபஞ்சம் வானத்துக்கு மேலே இருக்கா, இல்லை பூமிக்கடியில் இருக்கா, இல்லை பூமியோட சர்ஃபேஸ்லேயே இருக்கா? வாங்க பிரபஞ்சம் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கலாம். இதை கண்டிப்பாக தேடுறதுக்கு உங்களுக்கு ஒரு கண்ணாடி வேணும். நான் கண்ணாடின்னு சொன்னதுமே நீங்கள் ஏதாவது லென்ஸை நினச்சிக்க வேண்டாம். நான் சொன்ன கண்ணாடி நீங்கள் பார்க்குற முகம் பார்க்குற கண்ணாடி தான். சரி, உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கண்ணாடி பக்கத்தில் போய் நின்றுக்கோங்க. இப்போ கண்ணாடியில் என்ன தெரியுது? நீங்கள் தானே தெரியுறீங்க. நீங்கள் தான் பிரபஞ்சம். என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? எங்கள் பிரபஞ்சம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது, அதுக்கு என்னெல்லாமோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணாடியில் நான் தானே தெரிகிறேன், என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்ககிட்டயே இருக்குன்னு விவேகானந்தர், அப்துல் கலாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க தானே. இல்லை ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு உண்மையிலேயே என்ன வேணுங்கிறது உங்களை தவிர வேறு யாருக்கு தெளிவாக தெரியும்? ஸோ உங்கள் வாழ்க்கைக்கான பிரபஞ்சம் நீங்கள் மட்டும்தான். இதையே நம்ம கடவுள் நம்பிக்கைன்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட போய் நம்ம கோரிக்கையை நடத்துறதுக்காக ஏதோ ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்வோம். ஒரு 108 தடவை எழுதுறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது பிரார்த்தனைகளாக இருக்கட்டும், அதை நம்ம திரும்ப திரும்ப பண்ணுவோம். ஈர்ப்பு விதியில் என்ன பண்ணுவோம்னா அதையே எழுதுவோம். 555, 777, 369 இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் மூலமாக நமக்கு நாமளே சொல்லிப்போம். சரி, நீங்கள் சொல்கிறது ஏதோ ஓரளவுக்கு புரியுது, எனக்கு வேணுங்கிறத நான் தான் தெரிஞ்சு வச்சுருக்கேன், பட் அதை நான் எப்படி நடத்திக்கிறது? சரி, இதுக்கு நீங்கள் பிரபஞ்சம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே பிரபஞ்சத்தின் தோற்றம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டைம் இருந்தால் பாருங்கள். ஒரு பெரிய பேட்ரி வெடித்து சிதறுது, அதில் இருக்க எல்லாமே குட்டி குட்டி பேட்டரியாக தான் மாறுது. அந்த குட்டி குட்டி பேட்டரியில் இருக்கிற சின்ன பார்ட்டு தான் நம்ம எல்லாரும். இப்போது அந்த பேட்டரியில் இருந்த பவரு இந்த குட்டி பேட்டரியிலையும் இருக்கும் தானே. இன்னும் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு லட்டு எடுத்துக்கோங்க, திருப்பதி லட்டு இல்லை, ஏதோ ஒரு லட்டு, அதை பிரபஞ்சம்னு நினச்சிக்கோங்க. இப்போது அதை உதுத்தா குட்டி குட்டி பீசஸ் வருமா? ஒட்டு மொத்தமாக ஒரு லட்டுக்கு என்ன சுவை இருக்குது? இனிப்பு சுவை தானே. அதில் இருக்க எந்த பிஞ்சை எடுத்தாலும் இனிப்பு சுவை தானே இருக்கும். அதே மாதிரி தான் பிரபஞ்சங்கிறது ஒரு அளப்பரிய ஆற்றல். அந்த அளப்பரிய ஆற்றல் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. சரிங்களா? சரி, இந்த ஓகே, அப்படி ஒரு ஆற்றல் இருக்குது, ஒத்துக்கிறேன். அதை எப்படி நான் உணர்றது? நீங்கள் கேட்டாலும் கேட்கலனாலும் உங்கள் இதயம் உங்களுக்காக துடிச்சுக்கிட்டு தானே இருக்குது. நீங்கள் யோசித்தா மூச்சு விட்டுட்ருக்கீங்க, உங்கள் நுரையீரல் எப்பவும் வேலை செஞ்சுட்டு தானே இருக்குது. நீங்கள் குடிக்கிற ஒரு சொட்டு தண்ணியிலேருந்து தேவையானதை பிரித்து எடுக்கிறத உங்கள் சிறுநீரகம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? சத்தியமாக கிடையாது. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா பிரபஞ்சங்கிறது இயக்க ஆற்றல் மட்டும்தான். அந்த இயக்க ஆற்றல் எல்லா இடத்துலையும் நீக்கமற நிறைஞ்சிருக்கு. அந்த இயக்க ஆற்றல் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இயக்குது, உங்களையும் இயக்குது, என்னையும் இயக்குது. அதனால தான் நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கிறோம். நான் பேசிகிட்ருக்கேன், நீங்கள் அதை கேட்டுட்ருக்கீங்க. பிரபஞ்சங்கிறது ஒரு பெரிய ஆற்றல். அந்த பெரிய ஆற்றலோட ஒரு குட்டி துணுக்கு தான் நம்ம எல்லாரும். இதை தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ்லையும் சொல்லுவாங்க. எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. ஸோ உங்கள் வாழ்க்கைக்கான பிரபஞ்சம் நீங்கள் மட்டும்தான். உங்கள்கிட்டயே உங்களுக்கு தேவையான சக்தி இருக்குது. இல்லைங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் ஏற்றுக்கிற முடியல அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் மூக்குத்தி அம்மன் படம் பார்த்துருங்களா? அதில் இருந்த இந்த டைலாக்ஸை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இதை பண்ணுனா அதை பண்ணுவேன், அதை பண்ணுனா இதை பண்ணுவேன்னு சொல்கிறவங்க வியாபாரி.
அவங்களுக்கு உங்கள் பயம்தான் மூலதனம். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே சரியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் பயங்கிற உணர்வு தான். பயங்கிற உணர்வு மட்டும்தான் நம்மளால் நமக்கு பிடிச்ச காரியங்களை செய்ய விடாமலும் நம்மளை ஒரு அளவுக்கு மேலே யோசிக்க முடியாமலும் வச்சுருக்கு. ஈர்ப்பு விதி என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த பயங்கிற உணர்வை தவிர்த்து நம்பிக்கைங்கிற உணர்வை மக்கள் மனசில் விதைச்சிருக்கு. வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சு என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்பிக்கை இல்லைன்னா வாழவே முடியாது. நான் ரிமைனிங் டயலாக்ஸையும் சொல்கிறேன். உங்களை படைத்தவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், அவங்களுக்கு கேட்கும். இதைத்தான் நம்ம 555, 777 விசுவலைசேஷன் இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறோம். அப்போது ஈர்ப்பு விதி கடவுள் இல்லைன்னு சொல்லுதான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. ஈர்ப்பு விதி கடவுளுங்கிறவர் ஒரு எல்லையற்ற ஆற்றலோடு இருக்கிறவர். அப்படிப்பட்ட ஆற்றல் நமக்குள்ளேயும் இருக்குதுங்கிறத தான் சொல்ல வருது. உங்கள் வாழ்க்கைக்கான பிரபஞ்சம் நீங்கள் மட்டும்தான். நான் தான் என் வாழ்க்கையோட பிரபஞ்சங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 3 வருஷம் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலை கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈர்ப்பு விதி சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.